ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்துட்டு திங்கக்கிழமைங்க. ஸ்கூல் தம்பிக்கு இருக்குது. 2 நாள் லீவு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டான். ஸோ வந்து இன்றைக்கி ஸ்கூல் கிளம்புறான். நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. தம்பிக்காக வந்துட்டு லெமன் ரைஸ் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். கரண்ட்டு வேறு இல்லை எந்திரிச்சதுலேருந்து. அதனால் வந்து தண்ணி வந்து கேஸில் வச்சுருந்தோம். அத்தையோட வேலைன்னா வெளியில் இருக்க கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு தான் அத்தை வந்து வேலைக்கு போகிறாங்க. அத்தை காலையில் வந்து இது கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா கூட்டு குப்பை வந்துகிட்டே இருக்குது. காலையில் காற்று பயங்கரம் இல்லைங்களா. எல்லாமே தம்பிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தம்பி வந்து அவரோட லஞ்ச் பாக்ஸுக்கு அவனே எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். போகையில் வந்து ஆத்தாட்ட வந்து கொஞ்சம் வம்பு இழுத்துட்டு தான் போவான். அது எப்போவுமே தம்பிக்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம். வம்பு இழுத்துட்டு ஸ்கூல் வந்து கிளம்பிட்டான். தம்பி ஏக்கா 3 பாட்டில் கொண்டு போகிறான்னு கேட்குறீங்க. நானும் சொல்லிட்டேன். அவன் வந்து வாட்டர் பாட்டில் மாற்றவே மாட்டேங்கிறான். எனக்கு வேணும், தண்ணி பத்தாது. ஏன்னா அங்கே ஸ்கூலில் இல்லைங்களாம்மா தண்ணி. அதனால் வந்துட்டு பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் 3 பாட்டில் தண்ணி கொண்டு போகிறான். ஓகே, தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். மறுபடியும் மாமா கால் பண்ணி பர்ஸ்லேருந்து 100 ரூபாய் எடுத்துட்டோம் அப்படின்னாரு. அப்புறம் என்னன்னு கேட்க, கைடு வாங்கினதுக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வந்து வாங்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்து மாமா வந்து லைஃப்பில் கிடச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். எவ்வளோதான் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து சிரிச்சுட்டே மேனேஜ் பண்ணிடுவார்.